ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் புத்தாண்டு ராசி பலனை பற்றி நீங்கள் செவிமடுத்து கேட்டிருப்பீர்கள். இன்று சிரோன்மணி கிருபானந்த வாரியார் சுவாமி அவர்கள் கண்ட சிரோன்மணியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சிரோன்மணி என்றால் என்ன, எப்படி திரு வாரியாருக்கு அந்த விளக்கம் கிடைத்தது என்று பார்ப்போம். ஒரு முறை கிருபானந்த வாரியார் அவர்கள் நேபாளம் சென்றிருந்தார். அப்போது அங்கே மகான் ஒருவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அவரின் கழுத்தில் குமிழ் ஒன்று தென்படுவதைக் கண்டார். இது சிவலிங்கமா என்று கேட்டார். மகான் வெள்ளிக் குமிழை திறந்தார். அதற்குள் தங்கக் குமிழ் ஒன்று சிறிதாக இருந்தது. அதையும் திறந்தார். சுண்டைக்காய் அளவில் இருந்த வெண்மையான மணியை எடுத்து வாரியாரின் கையில் கொடுத்தார். கொடுத்துவிட்டு, இது என்ன தெரியுமா? எவரையும் தீண்டாத உயர்ந்த ஜாதி நாகம் ஒன்று நீண்ட காலமாக வாழ்ந்தது. அந்த நாகத்தின் நஞ்சு திரண்டு இருந்த நாகமாணிக்கமாக இது மாறிவிட்டது. அதேபோல சில யோகிகளுக்கு அவர்களது யோக சக்தி மூலம் உயிரணுக்கள் ஊர்ந்து மொத்தமாக சேர்ந்து சென்று நின்றால் அந்த உயிரணுக்கள் சிரோன்மணியாக மாறிவிடும். அப்படி மகான் ஒருவரிடம் குரு பெற்ற சிரோன்மணி இது. இதை கால் மாட்டில் வைத்துவிட்டு படுத்து கொண்டால் அது நகர்ந்து நகர்ந்து நமது தலை இருக்கும் இடத்திற்கு வந்துவிடும் என்று மகான் சொன்னார். மீண்டும் அந்த மணியை அணிந்து கொண்டார். வாரியார் சுவாமிகள் வியந்து, சிரோன்மணியை காணும் பாக்கியம் தங்களால் தான் அடியேனுக்கு கிடைத்தது என்று பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சொன்னார். வாரியார் சுவாமிகள் ஒரு நாயன்மார் என்றே போற்றப்படுகிறார். அவர் பல நாடுகளுக்கு சென்று முருகன் பெருமையையும் இந்து மதத்தின் சிறப்பையும் எடுத்துரைத்து பல நிலைகளில் விரிவுரையாற்றியிருக்கிறார். அவருக்கு சங்கீதமும் தெரிந்திருந்தது. இசையில் மேதை, இலக்கியத்தில் மேதை, முருக பக்தர், சிறந்த முருக பக்தர். ருத்ராட்சம் என்று சொன்னாலே கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவருடைய நினைவு நமக்கு வரும். அப்படிப்பட்ட வாரியார் சுவாமிகளுக்கு சிரோன்மணியை காணும் பாக்கியம் நேபாளத்தில் கிடைத்தது. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மகான்களுடைய சந்திப்பு பல சமயங்களில் நமக்கு சரியான அருளை தரும், நம்மை மேம்படுத்தும், நம்மை சிறப்புடன் வாழச் செய்யும். ஆகவே மகான்கள் சந்திப்பின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு காஞ்சி மகான், சேஷாத்ரி சுவாமிகள், ரமணாசுர சுவாமிகள் இவர்களை போன்ற மகான்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்களிடம் நாம் பேசும்பொழுது ஏற்படும் அனுபவம் நமக்கு அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் கொடுக்கும். ஆகவே மகான்களை சந்தித்து அருள் பெறுவோமாக என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.